கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் மிகவும் உயர்ந்தவர். இந்த உலகத்தை படைத்து நம்மை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிறவர். ஒரு பெரிய கட்சியின் தலைவர் திருநெல்வேலிக்கு வந்தபோது எல்லோரையும் பார்த்து கையசைத்து கொண்டே வந்தார். திடீரென ஒரு வயதான தொண்டரை பார்த்து அவர் பெயர் சொல்லி கூப்பிட்டார். அதுவரை அந்த முதியவரை பக்கத்தில் கூட வரவிடவில்லை அந்த கூட்டத்தினர். ஆனால் அந்த தலைவர் அவர் பெயரை சொல்லி அழைத்து, எப்படி இருக்கீங்க, உங்கள் மகள் எப்படி இருக்கிறாள், பையன் பேரப்பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிக்க ஆரம்பித்தவுடன் அங்கிருந்த கூட்டத்தினரே அசந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். இப்படித்தான் கர்த்தரும் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். அதிலும் தாழ்மையாய் நாம் இருக்கும்போது அவர் நம்மை விசேஷமாக பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். நாம் அவரிடத்தில் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். அப்படி நாம் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளும்போது ஆசீர்வாதங்கள் நிச்சயம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் மேன்மை பொருந்திய கர்த்தராயிருந்தும் தாழ்மையுள்ள எங்களை நோக்கி பார்க்கிற தயவுக்காய் நன்றியப்பா. தாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்வில் எந்த வகையிலும் மேட்டுமையான எண்ணங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை உயர்த்தும் போது நாங்கள் மற்றவர்களை அசட்டை பண்ணாமல் உம்முடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு தாழ்மையோடு நடக்க கற்றுக்கொடுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.